அனைவருக்கும் வணக்கம். ஆ, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆ, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட். விஜய் அண்ணா வந்து முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இதில் என்னென்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ ஆட்சி அமைக்க போகிறாரு. யாரோட கூட்டு சேர்ந்து அமைக்க போகிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அவரை நல்லபடியாக இந்த இந்த 5 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து அழகாக ஆட்சியை வந்து அழகாக செஞ்சு இந்த தமிழகத்துக்கு நான் முன்னாடி பேசின மாதிரி நிறைய மாற்றங்கள் அமைக்கணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் அவர் அமைக்கிறாருன்னா, அவர் ஏற்கனவே அவரோட கோட்பாடுகளில் வந்து என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம மக்களாகிய நம்மளும் வந்து ஒத்துழைச்சு அவருக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அவர் செய்கிறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய வேண்டுகோளாக நான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தாவேக்காவை ஆரம்பித்தார். டிவிகே, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை. அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அது இது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் ஆனால் அனுபவம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கற்றுக்கிட்டு கூட அனுபவிக்கலாம். அவரோட அனுபவத்தை வந்து கற்றுக்கலாம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும். எஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. பட் எனக்கு ஏன்னா நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போதே நான் வந்து நீங்கள் எதுக்கு அரசியல் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து இந்த அரசியல் வரணுன்ற ஆசை இருக்குன்னு அவர் என்கிட்ட சொல்லும்போது, மேபி யூனோ அவருக்கு அந்த காலத்தில் அந்த டைம்லேருந்தே வந்து இந்த அரசியலில் உள்ள ஈடுபாடு இருந்ததுனால நிறைய விஷயங்கள் கற்றுன்னு இருந்திருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ வரட்டும், லெட் ஹிம் ரூல். அவரோட சீட்டில் உட்காந்து அவருடைய விஷயங்கள்லாம் அவர் சொன்னது எல்லாமே அவர் லைக் அவங்க லிஸ்ட்டு போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் செய்யட்டும். இளைஞர்களுக்கு செய்கிறாரு, மகளிருக்கு நிறைய செய்கிறத போட்டிருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ் ரைடு இதெல்லாமே சொல்லியிருக்கிறார். ஸோ எல்லாம் செய்யட்டும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதை டெண்டர் கொடுக்கும்போது காசு அடிக்காமல் நல்லபடியாக அதை உண்மையிலே புதுப்பித்து அழகுபடுத்துகிற மாதிரி ஒரு நகரத்தை அழகுபடுத்துகிற மாதிரி ஒரு ஆட்கள்கிட்ட கொடுத்து செய்யணும். ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து பண்ணட்டும். லெட் ஹிம் டூ இட். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இவர் பண்ண தெரியாது, இவர் பண்ண மாட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசாமல் அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை பார்ப்போமே. நிறைய பேர் வந்து அவர் வரமாட்டாருன்னே சொன்னாங்க. ஏன்னா ஒரு சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம்னாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். ஸோ இப்போ எல்லோரும் எங்கே மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லெட் ஹிம் கம். இப்போ வந்துட்டார். ஏன்னா அவ்வளோ மக்கள் வராங்க, எல்லாம் வராங்க. பட் அதெல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னாரு. வாக்கா மாற்றியும் காட்டிட்டார். ஸோ இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு தெரில. லெட் ஹிம் டூ ஹிஸ் ஜாப். அவருடைய கோட்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பப்ளிக்காக நம்ம எல்லோரும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணி எல்லாருமே செய்யணுமே. ஸோ ரோட்டில் சுத்தமாக குப்பை போடாமல் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எல்லோரும் திங்க் பண்ணி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இட்ஸ் அ ஹாப்பி மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. போன ரூலிங் பார்ட்டி வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து தோற்று போவாங்கன்றதும் யாருமே எதிர்பார்க்கல. பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இவர் வந்து என்னத்தை பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்டும் பண்ணி பார்க்கட்டும். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும்ல. அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும்ல. வந்தோடனே இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இப்போ ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து படம் ஆரம்பித்தோடனே கதை ஆரம்பிக்க இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக தானே போவோம். ஸ்டார்ட் ஆகட்டும். நீங்கள் ட்ரெய்லரே இப்படி மிரட்டியிருக்காருன்னா மெயின் பிக்சர் வரட்டும். லெட் ஹிம் டூ இட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து அவர் செயல்படட்டும். எனக்கு அவர் தெரியும், அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட போகாமல் லெட் ஹிம் டூ ஹிஸ் ஓன் ஜாப் ஃபர்ஸ்ட். தென் அதுக்கப்புறம் கூட யாரும் போய் அதுக்குள்ளே போய் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய
வேண்டுகோள். ஏன்னா நாட்டு இந்த தமிழ்நாட்டுக்காக செய்யணும்னு வந்திருக்கிறாங்க. எதாவது செய்வார். ஏன்னா நான் பேசும்போது அப்படி தான் சொன்னார். நான் எதாவது செய்யணுங்க அப்படிங்கிறது தான். ஏங்க 200-300 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்து ஏதோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர் ஏதோ செய்யணும்னு நினச்சி தானே உள்ளே வந்திருக்கிறாரு. இல்லைன்னா சம்பளத்தை வாங்கிட்டு ஜாலியாக அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருந்திருக்கலாமே ஒரு ஹீரோவாக. ஏன் இது செய்யணும், இதெல்லாம் எதுக்கு விட்டுட்டு வரணும்? ஸோ ஐ திங்க் ஹீ வாண்டட் டு ப்ரூவ் சம்திங். லைக் ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஒரு மிரட்டலான ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதுக்கு மேலே என்ன நம்ம யோசிக்கணும்னு தெரியல. ஐ திங்க் ஹீ இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். ஐ திங்க் இட்ஸ் அ மேஜர், என்ன சொல்கிறது, பிக்கஸ்ட் சேஞ்ச் எவர் இன் தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது நிறைய பேருக்கு மனசில் ஒரு மாதிரி புகையிற மாதிரி எனக்கு ஸ்மெல்லு வருது. ஆனாலும் பரவாயில்ல, அவர் எதாவது பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பொறுத்து பொறுமையாக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளும் சினிமா துறையில் இருக்கிறவங்க சரி, ஏற்கனவே இருந்த அரசியல் துறையில் இருந்தவங்களும் சரி, இப்போ ஒரு கனிமொழியாக இருக்கட்டும், ஒரு உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்களாம் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. நாங்கள் சேர்ந்து லைக் எதாவது செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிஷியன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும், இந்த தமிழ்நாட்டை வேறு மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நினச்சி எதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா ஐ திங்க் மாற்றம் நல்லபடியாக ஒரு மாற்றமாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். அண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். உங்கள் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முன்னாடி அன்றைக்கி நான் பேசுனது தானே, நீங்கள் உங்கள் டீமில் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு நம்ம கரெக்டான ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடணும். அவங்க எல்லோரும் அந்தந்த வேலையை நல்லபடியாக செய்யணும். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன பாலிசி மேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை ஒரு பாலிசி மேக்கிங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அதில் யாராவது அதில் ஒரு நல்ல ஒரு ஆளை நியமிக்க. முன்னாடி சொன்ன மாதிரி பிஹெச்டி படித்தவங்க பஸ்ஸில் அன்றாடம் பஸ்ஸுலேயும் மெட்ரோலேயும் போகிற ஆட்களும் உங்களுடைய டீமில் இருந்தாங்கன்னா, எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி போராட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு எக்கானமி எப்படி இருக்குது, எக்கனாமிக்கலாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஃபைனான்சஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே சில சமயங்கள் நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறவங்க நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஆட்களையும் உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ண்ணா. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் எங்கள் கூட இருந்தவர் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காருன்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ.